என்பது எல்லோருக்கும் தெரியும். இருக்கிற அண்ணன் கண்ணபுரான் இருக்காரு. அண்ணன் கண்ணியை போது ஒரு தடவைக்கு ஒரு பிரச்சனைகளை பேசும்போது இருக்காரு. அண்ணன் கண்ணபுரானே இருக்காரா? அண்ணன் கண்ணியை போந்தா ஒரு பிரச்சனைக்கு இந்த பகுதியில் வரும்போது அப்பெல்லாம் அதிகமாக யாரும் பம்பு துப்புகள்லாம் போக மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சர்வ சாதாரணமாக அப்படி பார்த்து கொண்டிருந்த நாங்கள் இன்றைக்கு தீனம் கூட சில நேரத்தில் கோச்சிப்பாரு, கிருஷ்ணமூர்த்தி கூட எங்கிட்ட கோச்சிப்பாரு. அவர் பேச பேச காலையில் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். பேசி போனை வைக்கும்போது அவர் சிரிச்சுட்டே போனை வச்சிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இயக்கம் நாங்கள் இந்த இயக்கத்துக்கு வந்த நாளிலிருந்து எங்களோடு பயணித்து கொண்டிருப்பவர்கள் இந்த அண்ணன் தம்பி 2 பேர் தான். இந்த அண்ணன் தம்பி 2 பேர் மட்டும் இல்லை, தீனு அதிகமா திட்டுறது யாருன்னா கிருஷ்ணமூர்த்தி தான் திட்டுவாரு. இருக்காரா கிருஷ்ணமூர்த்தி? இருந்தாரா? அதிகமாக தான் திட்டுவாரு. அந்த மாதிரி வம்பு சேட்டை வலிக்கக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கம் தாம்பரத்திலே தொடர்ந்து கட்டுக்கோப்பாக மட்டுமல்ல, எங்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வேற எந்த கட்சிக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் செய்த சாதனைகள். இப்போ நம்முடைய கருணாவை நான் பேசும்போது இந்த டிடிகே கிரவுண்டை பற்றி பேசியிருந்தார். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் இங்கே எத்தனை வீடு இருக்கும் இந்த கிருஷ்ணா நகரில்? எதிரில் கிருஷ்ணமூர்த்தி வீடு இருக்கும், எதிர்த்தியே கிருஷ்ணமூர்த்தி வீடு இருக்கும். அந்த பக்கம் இருக்கும், குளத்துக்கு அந்த பக்கம் இருக்குதா கிருஷ்ணமூர்த்தி வீடு. இந்த பக்கம் நம்ம சாய்ராம் வீடு இருக்கும். அந்த பக்கம் போனால் ரேணுகுமார் வீடு இருக்கும். எதிரில் முச்சூர் ரோடில் அப்புறம் நம்ம என்ன சாயி முரளி வீடு இருக்கும். ஒரு 4-5 வீடு அதிகபட்சம் அந்த குளத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஊராக இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், இதே டிடிகே கிரவுண்டில் தான் நாங்கள்லாம் இப்போ சின்ன வயசில் கிரிக்கெட் ஆட அங்கேருந்து நேராக இங்கே தான் வருவோம். அது கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை 1986 அப்பொழுது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார். ஆர் வீரப்பன் என்டோன்மெண்ட் மினிஸ்டராக இருந்தார். அப்பொழுது ஒரு தனியாருக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது அந்த இடத்தை தடுத்து நிறுத்தி யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை கொடுக்க கூடாது என்று அப்பொழுது நாங்கள் தடுத்து நிறுத்தினோம்.